இவ்ளோ ஆக்டிவா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா நான் இப்ப டல்லா இருக்கேன். கொஞ்ச நாளா தியானம் யோகா எல்லாம் பண்ணல. உமா எங்க இருக்கா? உமாவா? அவ ஆபீஸுக்கு போயிட்டாமா. நானே உன்னை கூப்பிட்டு பேசணும்னு இருந்தேன். என்ன சார்? தினசரி கேலண்டர்ல ஒவ்வொரு பேஜை கிழிக்க கிழிக்க நான் செய்ய வேண்டிய கடமைகள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. எல்லாம் ஸ்மூத்தா முடிக்கணும். சொத்து விவகாரம் எல்லாம் உமா பேருக்கு எழுதிட்டேன். ஷாம் ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்க 2 பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும். அக்காவா நீ இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணுமா? இந்த ப்ரமோட்டர் போன் மேல போன் போடுறான். என்னவா? ஒண்ணுல சம்பந்திமா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் ப்ரமோட்டருக்கு போன் பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளும் இந்த செங்கல், இரும்பு கம்பி, ஜல்லின்னு எல்லாத்தோடையும் தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்க தம்பி கிட்ட கையெழுத்து ஒண்ணுதான் வாங்கணும். அதுதான் பாக்கி. வாங்கிடலாம். அவன் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி வாங்கிடலாம். அந்த பக்கத்துல இருந்து யாராவது உங்க தம்பி கிட்ட பேசுறதுக்கு முன்னால நீங்க பேசுறீங்க. பத்திரத்தை வேணா அனுப்பிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. வேணா, நம்ம இந்த விஷயத்தை ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணோம். நம்ம அவசரப்பட்டோம்னா அவன் நிச்சயமா சந்தேகப்படுவான். இது பாருங்க சம்பந்தி, யாரு எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால இந்த காலத்துல ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உமா அப்பா லட்சுமணன் இருக்கானே, பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கான். அவனுக்கு கேன்சர்னா நீங்க நம்புவீங்களா? என்னது? லக்ஷ்மணனுக்கு கேன்சரா? டேய், நீ கொஞ்சம் உள்ள போடா. டேய் ராஜேஷ், இங்க வாடா. கிட்டக்கு வா. டேய், பின்னாடி போ. டேய், ரெடியா? அட பாவி மகனே, எனக்கு மகனா பிறந்ததுனால இப்படி அனாதி ஆயிட்டியடா. இந்த பாவம் என்ன 7 ஜென்மத்துக்கு விடாதுடா. என்ன சார், வண்டி எங்க இருந்து வருது? மணிமணி நகர் சார். வண்டியில என்ன இருக்கு? தெரியாது சார். என்னது தெரியாதா? ஆமா சார், பார்சல் எடுத்து வர சொன்னாங்க, எடுத்துட்டு வர்றேன். கான்ஸ்டபிள் சார், வண்டியில என்ன இருக்கு செக் பண்ணுங்க. எஸ் சார். போய் பாருப்பா, வாயா.